வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 22 மேயோடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. பிஎம்ஸ் பூரி டெம்பிள் கீ ரிமார்க் டிரைவ்ஸ் வெட்ஜ் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் சேஸ் ஸ்டாலின். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒடிசாவில் நடந்த ஒரு கேம்பெயினிங்கில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிள் ஸோ இதனுடைய இன்னர் சேம்பர், அதாவது ரத்ன பந்தருடைய கீஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிமார்க் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அண்ட் டிஎம்கே பிரசிடென்டான எம்கே ஸ்டாலின் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு ரிமார்க் தமிழ்நாடு பீப்புளை டிஸ்ரிகார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பூரி ஜெகநாத் டெம்பிள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்பிள் எப்போ கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா 12th செஞ்சுரியில் கட்டப்பட்டிருக்கு பை கிங் ஆனந்தவர்மன் சோத கங்கா தேவா. ஸோ இவர் ஈஸ்டர்ன் கங்கா டைனாஸ்டியை சேர்ந்த ஒரு பர்சன். ஸோ இந்த ஜெகநாத் பூரி டெம்பிள் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் யமனிக தீர்த்தா. அண்ட் அக்கார்டிங் டு ஹிந்து பிலீஃப்ஸ் இந்த ஒரு கோயில் என்ன கருதப்படுது அப்படின்னா, யாமா, அதாவது நம்மளுடைய டெத்து இந்த ஒரு கோயிலில் இருந்தோம் அப்படின்னா அது பக்கத்தில் வராது அப்படின்ற அந்த ஒரு பிலீஃப் மக்களுக்கு இருக்குது. ஸோ யாமா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் காட் ஆஃப் டெத். ஸோ அவருடைய பவர் இந்த ஒரு டெம்பிளில் இருக்கும்போது இட் இஸ் நல்லிஃபைடு அப்படின்றதும் சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் நீண்ட ஆயுளுக்காக வேண்டக்கூடிய ஒரு டெம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பூரி ஜெகநாத் டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள் வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஒயிட் பக்கோடா. ஸோ இது பார்ட் ஆஃப் சார் தாம் பில்கிரிமேஜஸ். ஸோ அந்த சார் தாம் என்னென்ன அப்படின்னா பத்ரிநாத், துவார்கா, பூரி, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம். ஸோ பத்ரிநாத் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் இன் ஹிமாலயாஸ். அண்ட் துவார்கா அப்படின்றது இட் இஸ் இன் குஜராத். ஸோ பூரி அப்படின்றது இட் இஸ் இன் ஒடிசா. அண்ட் ராமேஸ்வரம் அப்படின்றது தமிழ்நாட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சார் தாம் பில்கிரிமேஜஸில் இதுவும் ஒன் அமங் தெம். ஸோ இந்த டெம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா 4 கேட்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன கேட் அப்படின்னா, ஈஸ்டர்ன் சிங் துவாரா. ஸோ இந்த நேமில் இருக்கிற மாதிரியே 2 க்ரௌச்சிங் லயன்ஸ் முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில் இருக்கும். அடுத்து சதன் அஸ்வத்வாரா. அண்ட் அடுத்து வெஸ்டர்ன் வியாகர துவாரா. அடுத்து நார்த்தன் ஹஸ்தித்வாரா. இந்த மாதிரி 4 கேட்ஸ் இந்த ஒரு டெம்பிளில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அருணா ஸ்தம்பா ஆர் சன் பில்லர் இதுக்கு முன்னாடி ஒரிஜினலாக எங்கே இருந்தது அப்படின்னா கொனார்க்கில் இருக்கக்கூடிய சன் டெம்பிளில் இருந்தது. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாபிக் GS 1ல் கவர் ஆகும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 flamingos fall dead rammed by jet on glide path to Mumbai airport. ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டான சத்ரபதி சிவாஜி மகாராஜா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஒரு ஏர்க்ராஃப்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 30 ஃப்ளமிங்கோ பேர்ட் மேலே மோதி அந்த ஃப்ளமிங்கோஸ் எல்லாமே உயிரிழந்துருச்சு. அண்ட் இட் வாஸ் டெட் இன் தி கத்கோபார் ஏரியா. இட் இஸ் அபவுட் 15 kilometers பை ரோட் டு தி ஏர்போர்ட். ஸோ இதுதான் முதல் தடவை இத்தனை ஃப்ளமிங்கோஸ் இந்த சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் கில் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் மகாராஷ்டிரா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது ரிகார்டிங்கான ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேர்காசஸ் ஆஃப் தி சாம்பிள் கலெக்ட் பண்ணி அவங்க டெஸ்டிங்க்கும் அனுப்பியிருக்காங்க. அண்ட் இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஃப்ளமிங்கோஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய பேர்டு தான் ஃப்ளமிங்கோஸ். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெர் ஆர் 4 ஃப்ளமிங்கோ ஸ்பீஷீஸ். ஸோ இது அமெரிக்காவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ இன் தி ஆஃப்ரோ யூரேஷியா ரீஜன்லேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ அமெரிக்காவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரீபியன்லேயும் இட் இஸ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ ஆஃப்ரோ யூரேஷியாவில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்பீஷீஸ் தே ஆர் நேட்டிவ். ஸோ இந்த ஃப்ளமிங்கோஸ் குரூப்பாக இருந்தது அப்படின்னா அந்த குரூப்புக்கு நேம் என்ன அப்படின்னா இட் இஸ் ஃப்ளாம்போயன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ளமிங்கோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது இந்தியாவில். ஒன்று கிரேட்டர் ஃப்ளமிங்கோஸ், இன்னொன்று லெஸ்ஸர் ஃப்ளமிங்கோஸ். ஸோ இப்போ கிரேட்டர் ஃப்ளமிங்கோஸ் அப்படின்றது சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், வெரஸ் லெஸ்ஸர் ஃப்ளமிங்கோஸ் அப்படின்றது சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ கிரேட்டர் ஃப்ளமிங்கோஸுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா ஃபோஹெனிகாப்டெரஸ் ரோசியஸ் அப்படின்றது இதனுடைய சயின்டிஃபிக் நேம். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஸ்பீஷீஸ் நம்மளுடைய இந்தியாவில் வைட் ஸ்ப்ரெட்டாக பரவி இருக்குது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஆஃப்ரிக்கா, இந்தியன் சப்கான்டினென்ட், அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடங்கள்லையும் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. மிடில் ஈஸ்ட், அதுக்கப்புறம் சதர்ன் யூரோப்பில் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது ஒரு பிங்கிஷ் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ
ஸோ இந்த ஒரு கலர் வந்து வரதுக்கான இந்த ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இது சில ஆர்கானிசம்ஸை சாப்பிடும். அந்த ஆர்கானிசம்ஸில் இருக்கக்கூடிய கெரட்டனாய்டு பிக்மெண்ட்னால தான் இந்த ஒரு பிங்கிஷ் கலர் இந்த பேர்டுக்கு வந்து வருது. ஸோ இந்த ஸ்பீஷீஸோடைய ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் லீஸ்ட் கன்சர்ன்டு. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் வேர்ல்டு பேப்பரில் கொடுத்துருக்காங்க. இரானியன்ஸ் மார்ன் ரெய்சி அதர்ஸ் ஹூ டைட் இன் தி ஹெலிகாப்டர் கிராஷ். ஸோ நேற்று நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஈரானுடைய பிரசிடென்ட் அதுக்கப்புறம் ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் நியர் ஈஸ்ட் அசர்பைஜானில் ஒரு மவுண்டேனியஸ் ரீஜனில் அவங்க போன ஒரு ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆகி அவங்க எல்லாருமே வந்து உயிரிழந்திருக்காங்க. அண்ட் இது ரிகார்டிங்காக ஈரானில் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 நாள் ஸோ பிரசிடென்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கூட போன ஒரு 8 பேர் அண்ட் ஆல்சோ ஃபாரின் மினிஸ்டர். ஸோ இவங்களுடைய உடல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ த்ரூ அவுட் தி ஈரான் அது வந்துட்டு நிறைய இடங்களுக்கு ஒரு 3 நாள் வந்துட்டு ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா தான் அது வந்துட்டு அவங்க எண்டுக்கு கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறமா சில பேர் வந்து அவருடைய அந்த டெத்தை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. வேறாஸ் நிறைய பேர் வந்துட்டு மார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகாஸ் பிரசிடென்ட்டுடைய இவருடைய டைம் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா இவர் நிறையா புச்சரிங் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் நிறைய பேர் வந்து இவரால் உயிரிழந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு ரஃப் ஸ்டாண்டு தான் இவர் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதனால் நிறைய பேர் இவருடைய டெத்தை வந்து செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இமேஜில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு ட்ரக்கில் தான் அந்த பர்சனல்ஸ் எல்லாருடைய அந்த பாடிஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்க்கு போகும் அண்ட் கடைசியாக வந்து பிரசிடென்ட் அவர் பிறந்த இடத்துக்கும் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அது தகனம் செய்யப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸும் உங்களுக்கு வேர்ல்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. வாட் டஸ் பிரசிடென்ட் இப்ராஹிம் ரெய்சிஸ் பாசிங் மீன் ஃபார் தி ஃபியூச்சர். ஸோ நேற்றே நான் வந்துட்டு உங்களுக்கு பிரசிடென்ட்டுடைய பவர் என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ பிரசிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா இவர் ஹையர் பவர் கிடையாது. ஸோ அவருக்கும் மேலே வந்துட்டு ஒரு ஹையர் பவர் இருக்காங்க. அதுதான் வந்துட்டு சுப்ரீம் லீடர். ஸோ சுப்ரீம் லீடர் பற்றி நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன். ஸோ கமேனி. ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்துட்டு சீனியர் கிளரிக்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் வந்துட்டு பிரசிடெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரசிடென்ட்டுடைய மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா டே டு டே அஃபேர்ஸை அவர் தான் வந்து பார்த்துக்குவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபாரின் பாலிசியும் வந்து அவர் தான் வந்து பார்த்துக்குவார். ஸோ இப்ராஹிம் ரெய்சி பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு 63 வயது அண்ட் இவர் வந்துட்டு 8வது தடவையும் பிரசிடெண்ட்டாக வந்து இருந்திருக்காரு. ஸோ 8வது பிரசிடெண்ட்டாக இவர் எப்போ பதவி ஏற்றிருக்காரு அப்படின்னா 2021. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபார்மர் ஜுடிஷியரி சீஃபாக வந்து இருந்திருக்காரு. அண்ட் எல்லாருமே வந்துட்டு என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கமேனி அவர் வந்து ஸோ சுப்ரீம் லீடர் வந்து இப்போ 85 இயர்ஸ், இப்போ அவருக்கு உடல்நிலையும் வந்துட்டு சரியில்லை. ஸோ இப்போ அவருக்கு அடுத்தபடியாக வந்து ரெய்சி தான் வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் டெத் ஆனதுக்கப்புறமா இப்போ யார் வந்து அடுத்த பிரசிடெண்ட் ஆவாங்க அப்படின்றது வந்துட்டு எல்லாத்து மத்தியிலையும் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ வந்துட்டு ஜூன் 28 அன்னைக்கு ஸோ தேர் இஸ் கோயிங் டு பி அன் எலெக்ஷன். ஸோ ஆனால் அந்த எலெக்ஷனில் யார் நின்று ஜெயிச்சாலும் ஆனால் அந்த கடைசியான அந்த ரிசல்ட் வரது பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் லீடர் யார் என்ன நினைக்கிறாரோ அதுதான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த பிரசிடெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறதே வந்துட்டு இட் இஸ் தி சீனியர் கிளரிக்ஸ் தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ யார் பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவர் தான் வந்து அடுத்த சுப்ரீம் லீடராக வந்து இருப்பார். ஸோ இந்த எலெக்ஷன் வந்து இட் இஸ் வெரி க்ரூஷியல். ஸோ இருந்தாலுமே கூட சுப்ரீம் லீடர் தான் வந்து யார் வருவாங்க அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவருக்கு அடுத்தபடியாக யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறையா லிஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நிறையா நேம்ஸும் வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு பர்சன் யார் அப்படின்னா மொஜிதாபா கமேனி. ஸோ இவர் வந்துட்டு சுப்ரீம் லீடருடைய சன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு அலி ரெசா அண்ட் இவங்க 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ தே ஆர் கம்பீட்டிங் ஃபார் தி நெக்ஸ்ட் பிரசிடென்சி. ஸோ இவங்க வந்துட்டு மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தே ஆர் தி சுப்ரீம் லீடருடைய சன்னும் கூட. ஸோ இப்போ இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து வருது. அதாவது இது வந்து ஒரு என்வாயன்மெண்டல் டிசாஸ்டர்னால நடந்தது அப்படின்றத தாண்டி நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய மொசாட் தான் இதை பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இஸ்ரேலுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தான் வந்துட்டு மொசாட். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய இடங்கள்ல இவங்க வந்து நிறைய ஈரானுடைய அஃபீஷியல்ஸை டார்கெட்டடாக அவங்க வந்துட்டு தூக்கியிருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி இப்போவும் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இதை பண்ணலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று யூஎஸ்ஏவுடைய அந்த பிளாட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று ஈரானுடைய ஒன் ஆஃப் த மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ பிரசிடென்ட் வந்து உயிரிழந்ததுக்கான மெயினான ரீசன் வந்துட்டு யூஎஸ்ஏ தான், யூஎஸ்ஏவுடைய சாங்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஈரான் வந்துட்டு ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து சாங்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதில் யூஎஸ்ஏ வந்துட்டு மெயினான சாங்ஷன் போடக்கூடிய ஒரு கண்ட்ரி. அண்ட் இவங்க வந்து அந்த சாங்ஷன்ஸ் போட்டதுனால தான் நிறைய ஹெலிகாப்டர்ஸ் அதுக்கப்புறம் சிவில் ஏவியேஷன்ஸை அவங்களால அப்கிரேட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இந்த ஒருவேளை இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணி ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்காமல் நம்ம தடுத்திருந்துருக்கலாம். ஆனால் இப்போ அந்த சாங்ஷன்ஸ்னால தான் வந்துட்டு சிவில் ஏவியேஷன் இட் இஸ் நாட் இன் அ குட் ஸ்டேட் அப்படின்றது வந்துட்டு ஈரானுடைய ஒன் ஆஃப் த மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சுப்ரீம் லீடருடைய சன்னான முஜிதாபா கமாயினி, ஸோ இவர் தான் வந்துட்டு அடுத்த சக்ஸஸராக வரணும் அப்படின்றதுக்காக இவர் போட்ட பிளாட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் தீஸ் ஆர் ஆல் கான்ஸ்பிரசி தியரிஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பாட் லைட்டிங் ப்ரீ எக்லம்சியா என்ஷூரிங் சேஃப் மதர்ஹுட். ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெட்டர்னல் டைம் பீரியடில் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி டிசார்டரான ப்ரீ எக்லம்சியாவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மெட்டர்னல் இஷ்யூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மெட்டர்னல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மெட்டர்னல் இஷ்யூஸ்னால ஸோ இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டியும் நடக்குது, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டியும் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ மெச்சூரிட்டி, லோ பர்த் வெயிட், growth restriction, pre-eclampsia consequent to hypertensive disorders of pregnancy. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவென்டபிள் கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணால் நம்மளால் வந்துட்டு மதரையும் சைல்டையும் காப்பாற்ற முடியும். ஆனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை பண்ணுறதில்ல அப்படின்றது தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பர்டிகுலராக இந்த ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ எக்லம்சியாவை பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரீ எக்லம்சியா அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அதாவது மெட்டர்னல் டைம் பீரியடில் ஒரு உமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன் வரும். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஒரு 6-7 மந்த்ஸுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன் வரும். அதை தான் வந்துட்டு ப்ரீ எக்லம்சியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரீ எக்லம்சியானால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ஃப்யூச்சரில் வந்துட்டு ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் வந்து வரதுக்கான ரிஸ்க் வந்துட்டு தேர் இஸ் 4-fold. அண்ட் அடுத்து ரிஸ்க் ஆஃப் கொரோனரி ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் அண்ட் கார்டியோவாஸ்குலர் மொர்டாலிட்டி ஃபார் தி மதர் வரதுக்கான ரிஸ்க் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 2-fold. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு அந்தந்த டைம்லேயே நம்ம வந்து இதை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் ஆர் ஆல்சோ சம் டேட்டாஸ். அதாவது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் நியோ நாட்டல் மொர்டாலிட்டி ரேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1000 லைவ் பர்த்தில் 25 சில்ட்ரன் வந்துட்டு தே ஆர் டையிங். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெக்னென்சி ரிலேட்டடான இஷ்யூஸ்னால தான் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டியும் நடக்குது, சைல்ட் மார்ட்டாலிட்டியும் நடக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்க்ரீனிங். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ் எது அப்படின்றத வந்துட்டு நம்ம ஸ்கேன் மூலியமாக நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ப்ரீ எக்லம்சியாவை நம்மளால் ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ வி கேன் சர்வைல் இட். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ப்ரீ எக்லம்சியாவை ஏர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதுக்கான அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இந்தியன் ரேடியோலாஜிக்கல் அதுக்கப்புறம் இமேஜிங் அசோசியேஷன், ஸோ இவங்களுடைய ஒன் ஆஃப் தி ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா இட் இஸ் சம்ரக்ஷன். ஸோ இந்த ஒரு சம்ரக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேஃப் மதர்ஹுட் இனிஷியேட்டிவ் அக்ராஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம்க்கு கீழே அவங்க என்ன பிளெட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரீ எக்லம்சியாவை 10% to 20% கம்மி பண்ணணும். ஸோ 10% to 20% 8% to 10% இருக்கிறத 3% ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு பிளெட்ஜ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ இருக்கிறது வந்துட்டு 25% to 30%. ஸோ இதை வந்துட்டு 10% ஒரு டீகேட்ல அதாவது 10 வருடங்களில் கம்மி பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு கோலாக இந்த சம்ரக்ஷன் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து எடுத்திருக்காங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்ஸ்டடிஷியன்ஸ், ரேடியாலஜிஸ்ட்லேருந்து ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட், நானோலஜிஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸான ஆஷா ஒர்க்கர்ஸ், அதாவது அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஆன்டிநேட்டல் கேர், அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிநேட்டல் கேர் கொடுத்தாதான் இந்த நியோநேட்டல் அதுக்கப்புறம் வந்துட்டு மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அப்படின்றது வந்துட்டு கம்மியாகும் அப்படின்றது வந்து இந்த ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுடைய ப்ராசிக்யூட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹி இஸ் சீக்கிங் அரெஸ்ட் வாரண்ட் ஃபார் இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் கேலண்ட், அதுக்கப்புறம் 3 ஹமாஸ் லீடர்ஸ் ஆஃப் தி வார் ஃபார் தி வார் கிரைம்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை ஐசிசியோடைய ப்ராசிக்யூட்டர் வந்து சீக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஐசிசியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஐசிசி அப்படின்றது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். ஸோ இது வந்துட்டு ஒரு பெர்மனெண்ட் ஜுடிஷியல் பாடி. ஸோ இது வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1998 ரோம் ஸ்டாச்சூட் மூலியமாக இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2002 தான் இது வந்துட்டு செயல்முறைக்கு வந்திருக்கு. ஸோ இதனுடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா, வார் கிரைமில் ஈடுபடுறவங்களை பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்கள ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு கோர்ட்டு தான் இது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா they will try individuals accused of genocide, war crimes, அதுக்கப்புறம் crimes against humanity, அதுக்கப்புறம் crime of aggression, and to impose prison sentences upon individuals who are found guilty. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 4 விஷயங்கள், அதாவது ஜீனோசைட், வார் கிரைம், ஸோ கிரைம் அகெயின் ஹியூமனிட்டி அண்ட் கிரைம் ஆஃப் அக்ரெஷன். ஸோ இதில் யாரெல்லாம் வந்துட்டு கில்ட்டியாக ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மேலே வந்துட்டு ப்ரிசன் சென்டென்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இதுதான் இதனுடைய மெயினான அப்ஜெக்டிவ். அண்ட் இந்த ஒரு ட்ரீட்டி வந்து ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 1998 வந்து 2002 வந்துட்டு செயல்முறைக்கு வந்திருக்கு. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஹாகில் இருக்குது. அண்ட் இதனுடைய மெம்பர்ஸ் வந்துட்டு இட் இஸ் 123 நேஷன்ஸ். தே ஆர் பார்ட்டி டு த ரோம் ஸ்டாட்யூட். அண்ட் இவங்களுடைய ஃபண்டிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஃபண்டட் பை கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் பார்ட்டிஸ் அண்ட் பை வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், இண்டிவிஜுவல் கார்பரேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அதர் என்டிட்டிஸ். ஸோ இந்த ஐசிசியோடைய ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஐசிசியோடைய ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவங்க வந்து ஸ்டேட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை கேட்குறதை தாண்டி இண்டிவிஜுவல்ஸுடைய அந்த டிஸ்பியூட்ஸை இவங்க வந்துட்டு கேட்பாங்க. அண்ட் இந்த ஒரு ஐசிசியில் பார்த்தோம் அப்படின்னா எப்போ ஒரு கேஸை ஹியர் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரோம் ஸ்டாச்சூட்டுக்கு அந்த ஒரு கண்ட்ரி வந்து பார்ட்டியாக இருந்தாங்க அப்படின்னா, இப்போ அந்த ஒரு கிரைம் நடந்திருக்கு, அந்த கிரைம் வந்துட்டு பண்ணவங்க இந்த ரோம் ஸ்டாச்சூட்டுக்கு பார்ட்டியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கேஸை வந்துட்டு ஹியர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ப்ரிப்படேட்டர் கண்ட்ரி வந்துட்டு கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்துட்டு இட் இஸ் அ பார்ட்டி டு ரோம் ஸ்டாச்சூட் அப்படின்னாலும் வந்து கேட்பாங்க. அண்ட் இவங்களுடைய ரிலேஷன், ஐசிசியோடைய ரிலேஷன் வித் யுனைடெட் நேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தேர் இஸ் நோ ரிலேஷன். ஆனால் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனோட இவங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் அக்ரிமெண்ட் மட்டும் வந்து இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ரிலேஷன் பிட்வீன் ஐசிசி அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, keep watching our channel. Thank you.